ஓகே, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, 3 லாங்குவேஜை படிக்க போகிறோம். HTML, CSS, JavaScript 3 லாங்குவேஜ் படிக்க போகிறோன்ட்டு. இதுக்குப்பா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி 3 லாங்குவேஜ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய டொமைன். இதில் எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது, நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண முடியும். ஆனால் பேசிக்காக காமனாக எல்லா வெப்சைட்டும் யூஸ் பண்ணுறது இந்த 3 லாங்குவேஜ். அடிப்படையாக நம்ம வெப் டெவலப்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அடிப்படையாக இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் நம்ம அடிப்படையாக வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த 3 லாங்குவேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த 3 லாங்குவேஜுக்குமே பர்டிகுலரான ஒர்க் இருக்குது. இந்த 3 லாங்குவேஜுமே வெப்சைட்டில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கும். அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ HTMLனு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம போன்ஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது HTML தான். இப்போ நம்ம இந்த W3 ஸ்கூல்ஸ் வெப்சைட்டே எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பார் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிவ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு H1 டேக் இருக்குது, அப்புறம் அதாவது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் சர்ச் பார் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது வரணும், இதுக்கப்புறம் இது வரணும், இதுக்கு கீழே இது இருக்கணும், இதுக்கு மேலே இது இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதுல HTMLோட மேஜரான ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான். அதுக்கடுத்து சிஎஸ்எஸ் என்ன பண்ணும்னா அந்த வெப்சைட்டுக்கு ஸ்டைலை கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம கூலிங் கிளாஸு, நம்ம செயின்லாம் போட்டு நம்மளை அழகுபடுத்திக்கிறோம்ல, அந்த அக்சசரிஸ்லாம் வச்சு. இந்த சிஎஸ்எஸ்ங்கிறது அக்சசரிஸ் மாதிரி அந்த வெப்சைட்டை அழகுபடுத்தும். அதே W3 ஸ்கூல்ஸ்லேயே உதாரணம் பார்க்கணும்னா, இந்த வெப்சைட்டில் இது இந்த கலரில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோங்கிற பட்டன் வந்து இந்த கலரில் இருக்கணும், இது பிங்க் கலரில் இருக்கணும், இது எல்லோ கலரில் இருக்கணும், இது க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டைல் என்ன கலரில் என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் CSS முடிவு பண்ணும். அதுக்கடுத்து JavaScript. இந்த JavaScriptங்கிறது நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ் மாதிரி. நம்ம மசில்ஸ் தான் நமக்கு ஒரு இன்ட்ராக்டிவிட்டியை கொடுக்கும், நமக்கு அசைவை கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு இன்ட்ராக்டிவிட்டியை கொடுக்குறது JavaScript தான். இப்போ இந்த W3 ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் மோட் இருக்குது. இதை நான் அன்டிக் பண்ணோம்னா அப்படியே கலர் பட்டன் டோட்டலாக மாறுது இல்லையா, டிக் பண்ணால் கலர் பட்டன் டோட்டலாக மாறும். இது எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா யூஸரோட இன்ட்ராக்ஷனை பொறுத்து. அதாவது நான் கிளிக் பண்ணுறதுனால, நான் கிளிக் பண்ணுறதுனால தான் இது மாறுது இல்லையா, இன்ட்ராக்ஷனை பொறுத்து இது மாறுறதில்ல. இந்த பார்ட் ஆஃப் ஒர்க் எல்லாத்தையுமே JavaScript பார்க்கும். இப்போ நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இதையும் சேர்த்தே தான் டெவலப் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த 3 லாங்குவேஜோட தனிப்பட்ட வேலைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியும்.